மூத்த பத்திரிகையாளருமான திரு நக்கீரன் கோபால் அவர்கள். வணக்கம் கோபால் அண்ணே. யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியல. வணக்கம் தம்பி. எப்படி? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இந்த சனியை முடிச்சு இந்த விஜய் பிரச்சனையில 10 நாள் தூக்கம் இல்லாம அடையிறோம். சாவுல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி எந்நேரமும் விஜயே ஞாபகமா இருக்கீங்க போலயே. நீங்க உங்க வீடியோல யாருன்னே சொல்ற மாதிரி இருக்கு, ஏதோ அதிகார வெறி இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அதிகார வெறின்னு சொல்லிக்க மாட்டேனே. எவனுக்கு அதிகார வெறி இருக்கு? அந்த வார்த்தையை போட்டுக்க மாட்டேனே. இல்ல அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க. எங்க தப்பா வேற வீடியோ பார்த்தேன். இல்ல உங்க வீடியோ தான் பார்த்தேன் நானு. சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இதோட விஜய் முடிச்சிடலான்னு ஒரு கூட்டம் வெளியே வேலை செஞ்சுருக்காங்க. அதுல நக்கீரன் கோபாலுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நீங்க பார்க்காத தலைவர்கள் இல்ல, நீங்க உட்கார்ந்து பேசாத தலைவர்கள் இல்ல. நான் உங்களை எல்லாம் பார்த்து தான் நான் பத்திரிகை துறைக்கே வந்தேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பஸ்ஸுக்குள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்றதுல டயர்ட் ஆயிட்டாங்க ஒருத்தன். இல்ல ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. அந்த கூட்டம் அவரை பார்க்க வர்ற கூட்டம், ரசிகர் கூட்டம், அவரு கொஞ்சம் அவர்களை உற்சாகப்படுத்தினது தானே. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. அது வைத்தே நம்ம வந்து அது ஒரு பட ஷூட்டிங் மாதிரி நடந்தது. வீடியோ காட்சிகள் எடுத்தாங்க, நாம 63 கேமரா வச்சாங்க. நீங்க பூராம தன்னை விஜயா நினைச்சிட்டு வரான். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். சொல் பேச்சு கேட்கற மாதிரி இருக்கான பாருங்க. யாருன்னா எல்லாம் நம்ம வீட்டு பசங்க, எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற பசங்க. சொல்லாதீங்க, நீங்க உங்க கூட சொல்லுங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நீ நம்ம ஊர் பசங்க சொல்லாதீங்க. இப்பெல்லாம் தருதலையா நம்ம ஊர்லாம் போகாது. ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. இவங்களை பார்த்து நம்ம எதிர்காலத்துல என்னடா செய்ய போறோம்? அட்வைஸ் போலாம் வந்திருக்காய். இவங்களுக்கு ஒரு குடும்பம் வரும், இவங்களுக்கும் ஒரு பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளைகள் எப்படி உருவாகும்? நான் சொல்ல ராவுகாலா வந்தாச்சு. அதை நீயே வச்சுக்க. பெரிய தப்பு பண்ணிட்டவன் 2 வருஷமா இவனை முதல்ல வரவிடாம அப்பயே அடிச்சிருந்துருக்கணும். அதான் சொன்னேன், ஜனநாயகம் பண்ணதுக்கு இவங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான் சார் இவ்வளவு எவ்வளவு பண்ணிருக்காங்க. நானும் அதையும் சொல்றேன். ஏய் ரொம்ப கத்தாத, அண்ட கணச்சு உன்னையால சுற்ற போறாங்க அறிவு கட்டவனே. இன்னொரு தகவல் வந்ததுங்க, இவன் ஏதோ ஒரு பணநாயகனா ஜனநாயகம் பண்றான். என்னடா புறம்போக்கு, ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. சூட்டு வேற இதுல தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சாரம் வந்து உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா போறானா இல்லையான்னு பாருங்க. இந்த விஷுவல்ஸ், இந்த கூட்டத்தெல்லாம் கட்டாயம் வரும். எனக்கு வந்த செய்தி அதெல்லாம் முடிச்சிட்டாங்கண்ணே, எல்லாமே முடிச்சிட்டு தானே படமா அவர் முடிச்சிட்டு தான். இப்போ திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. பறக்கும்போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரி. இப்போ நான் வேலை இல்லாம தான் இருக்கேன். இனிமேல் இதுதான் எனக்கு வேலை, அரசியல்ன்ற. இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளவு பேசல, கரூருக்கு மட்டும் நக்கீரன் கோபால் இவ்வளவு பொங்குறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு விஜய்ங்கிற பையனை நான் வந்து பார்த்ததே கிடையாது தம்பி. அந்த தம்பியை இத ஒருத்த மட்டும் தெரியலாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. அவங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உண்மையிலே ஹீரோ அவங்க அப்பா தான் தம்பி. ஏய் என்ன போடா அடபத்திட்டு என்ன நடந்துட்டு இருக்க? என்னைய பார்த்து 30 வருஷம் முன்னாடி பேசியிருப்பாரு, என் பையனை கொஞ்சம் பார்த்துங்க அப்படிம்பாரு. எங்க பாருக்கு உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க.